51. மனித பிறவி நமக்கு வாய்த்திருக்கிறது. அதை கொண்டு நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டியது நம் கடமை. 52. கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை ஏழைகளுக்காக செலவழியுங்கள். 53. ஜீவகாருண்யத்துடன் எல்லா உயிர்களையும் நேசித்து வாழ்வதே பேரின்ப வீட்டின் திறவுகோல். 54. பகட்டாக உடை உடுத்துவதும் ஆடம்பரமாக நடப்பதும் ஆன்மீக வாழ்விற்கு புறம்பான செயல்கள். 55. கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அந்த பணத்தை ஏழைகளின் வயிற்று பெட்டியில் நிரப்புங்கள். 56. இறைவன் வெறும் கற்பனை பொருள் அல்ல. அருள் தாகத்துடன் ஒவ்வொருவரும் அவரவருக்குள் அடைய வேண்டிய சத்திய பொருள். 57. ஏழைகளின் பசியை போக்கி இறையருளை பெற்று இன்புறுங்கள். அதுவே பிறவி பயன். 58. கடவுளை சரணடைந்து வழிபடாவிட்டால் பொய், பொறாமை போன்ற தீய பண்புகளை நம்மால் அகற்ற முடியாது. 59. கொடுமையான நோன்பு நோற்பதை காட்டிலும் உயிர்களை அன்புடன் நேசித்து கொல்லாவிரதம் மேற்கொள்வது சிறந்தது. 60. வெள்ளம் வருமுன்னே அணை போட்டு தடுப்பது போல தீய சிந்தை மனதில் எழுவதற்கு முன்பே தடுத்து நிறுத்துவது மேலானது. 61. நாட்டில் நல்லாட்சி நடைபெற வேண்டும். கருணையில்லாதவர் கொடியவர்களும் மக்களை ஆளக்கூடாது. 62. பசி, நோய், கொடிய தவம் இவற்றால் உடலை பலவீனப்படுத்த கூடாது. கிடைப்பதற்கு அரிதான இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். 63. பிறருடைய பசியையும் துன்பத்தையும் அகற்றுவது ஒருவருடைய கடமை ஆகும். 64. கடவுள் கற்பனைக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை நம் கற்பனைக்குள் கட்டுப்படுத்த முடியாது. 65. ஒழுக்கத்திற்கு ஜீவகாருண்யமே அடிப்படை. கருணை இல்லாவிட்டால் ஒழுக்கம் இல்லை. 66. யார் நமக்கு துன்பம் இழைத்தாலும் அஞ்சாமல் வாழ வேண்டும். 67. பிறர் தயவை நாடி ஒருபோதும் பிச்சை எடுத்து வாழ்வது கூடாது. அதே சமயம் நம் தயவை நாடி வருவோருக்கு மறுக்காமல் கொடுத்து உதவ வேண்டும். 68. நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் திரித்து கூறுவது உலக மக்களின் இயல்பு. 69. படுக்கும் போது இடதுகை பக்கமாக படுப்பதுடன் 4 மணி நேரம் தூங்க வேண்டும். அதன்பின் விழித்து கொண்டு நல்ல சிந்தனையுடன் செயலாற்ற வேண்டும். 70. உணவில் மாமிசம் சேர்த்து கொள்ளாததுடன் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சிறிது குறைத்தே பசிக்கும் போது மட்டும் சாப்பிட வேண்டும். 71. வேற்று நாட்டினரிடத்தும் வேற்று மதத்தினரிடத்தும் மட்டுமின்றி உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். 72. மனிதனாக பிறந்தவன் மற்றவர்களுக்கு உதவும் மனம் உடையவனாக இருக்க வேண்டும். பிறர்படும் துயரை கண்டும் காணாது இருப்பவன் எதற்கும் உதவாதவன். 73. பசி துன்பம் ஏற்பட்டால் அறிவு அழிந்து அழிவு ஏற்படும். பசிப்பவர்க்கு தக்க உதவி செய்வது அனைவரின் கடமை.